கவிஞர் கண்ணதாசனும் அறிஞர் அண்ணாவும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் என்றும், அவர்கள் இருவருக்கும் இடையே ஊடல் இருந்த சமயத்திலும் தங்கள் அன்பை எப்படி வெளிப்படுத்திக் கொண்டார்கள் என்றும் நாம் இப்பதிவில் பார்ப்போம். ஒரு சமயம் அறிஞர் அண்ணா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார். அது குறித்து கண்ணதாசன் மிகவும் கலங்கி போனார். அவர்கள் இடையே ஊடல் இருந்த காரணத்தால் கண்ணதாசனால் நேரடியாக அறிஞர் அண்ணாவை நலம் விசாரித்து பேச முடியவில்லை. அதனால் அறிஞர் அண்ணாவை உடல் நலம் விசாரிப்பது போல் தன்னுடைய பாடலில் நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா என்று தில்லானா மோகனாம்பாள் திரைப்படத்தில் பாடலை எழுதினார் கவிஞர் கண்ணதாசன். அறிஞர் அண்ணாவும் கண்ணதாசன் தன்னை பற்றியும் தன் உடல்நிலை பற்றியும் தான் கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பதிலளிக்கும் விதமாக தன்னுடைய கட்டுரையில் இவ்வாறு எழுதினார். அந்த கட்டுரை வரிகள் இவை: நான் உள்ளே இருக்கிறேன், அறைக்கு வெளியே என் பேரன் நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா என்று பாடிக்கொண்டிருக்கிறான். அது என் உடல்நிலையை பற்றி கேட்பது போல் தோன்றுகிறது என்று அண்ணா எழுதினார். இந்த சம்பவம் இவர்கள் ஒருவருக்கொருவர் எவ்வளவு உண்மையான அன்பு வைத்திருந்தார்கள் என்பதை நமக்கு புரிய வைக்கிறது. இதுபோல் கண்ணதாசன் வாழ்வில் நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாளை கவிஞர் கண்ணதாசனின் வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலை நாம் பார்க்கலாம்.